கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திற்கான இயேசுவின் பொன்மொழிகள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனம் சற்று ஆச்சரியமானதே. வேதத்தில் எங்கு வாசித்தாலும் நாம் கவலைப்படுவதை தேவன் விரும்பவில்லை என்று அறிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் இதற்கு அர்த்தம் என்ன? இந்த வசனத்திற்கு அநேக பொருள் அடக்கம் உண்டு என்றாலும் எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை உங்களோடு பகிர விரும்புகிறேன். தன் ஆத்துமாவிலே தான் செய்த பாவத்தை குறித்த ஒரு துயரம் அந்த மனிதனை தேவ நண்டையில் கொண்டு செல்கிறது. உதாரணமாக, பாவியாகிய ஸ்திரீ தன் பாவத்திற்காக மன துயரம் அடைந்த போது இயேசுவண்டை வந்து தன் கண்ணீரினால் இயேசுவின் கால்களை கழுவினாள். அவள் திரும்பி துக்கப்பட்டவளாய் அல்ல, ஆறுதல் அடைந்து சென்றாள். மனதில் ஆளா துயரம் வரும்போது மனித உதவியை விட தேவனை நாட நம் இருதயம் ஏவுகிறது. அன்றைக்கு 12 வருட பெரும்பாடுள்ள பெண்ணின் மன துயரம் எத்தனையோ டாக்டர்களை தேடி சென்றும் உதவாத போது இறுதியில் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு ஏவினது. அவள் ஆளா துயரம் இயேசுவண்டையில் அவளை கூட்டி சேர்த்தது. அவள் துயரம் மாறி குணமடைந்து தன் வீட்டிற்கு சென்றாள். இயேசுவை துயரத்தோடு சந்தித்த எவரும் துக்கத்தோடு திரும்பினதில்லை. அவர்கள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஆறுதல் பெற்றே சென்றனர். அதற்காகவே தான் இயேசுவும் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று. துயரமுள்ளவனின் இருதயம் தேவனை நோக்கி கதறுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், சங்கீதம் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அடுத்ததாக தேவன் சங்கீதம் 147:3 சொல்லுகிறார், இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று. இன்றைக்கு உங்கள் கதறல் என்ன? உங்கள் துயரம் என்ன? அதை மனுஷனிடத்தில் பகிராமல் உங்கள் கூக்குரலை கேட்டு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தேவனிடத்தில் சொல்லுங்கள். அவர் ஆறுதலையும் அந்த துயரத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கான போக்கையும் இன்றைக்கே உண்டாக்குவார். ஆமேன். இந்த வாரம் முழுவதும் இனிதாக அமைய என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன்.